பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ இந்த சிபிஓ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம 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 என்னென்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து பார்க்கணும். அதில் வந்து பவர் சப்ளை வருதான்னு பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் வந்து ஃபேன் சுற்றுதான் பார்க்கணும், ஒர்க்காக தான் பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேம் இருக்குது பாருங்க, ரேம் கழட்டி பார்க்கணும். இப்படி வந்து பல வகையான வழி இருக்குது நம்மளுடைய ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எஸ்எம்பிஎஸ் ஃபேனு இந்த ஃபேன்லாம் ஓட்டுனா என்ன ஆகும்னா, நிறைய டஸ்ட்டு வந்து உள்ள ஃபார்ம் ஆகும். அந்த 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 டஸ்ட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, இந்த ப்ளோவர் இருக்கு பாருங்க, ப்ளோவர். இந்த ப்ளோவர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா டஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, உள்ள டஸ்ட்லாம் மேலே எடுத்துருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் உள்ள இருக்கிற டஸ்ட்லாம் வந்து ப்ளோ பண்ணி நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, பவர் ஆன் பண்ணி எஸ்எம்பிஎஸ் வந்து அந்த பேக் சைடில் இருக்கிற ஃபேனை வந்து ரொட்டேட் ஆகும் பார்த்துங்க. அப்படி ஓகேனாக்கா அடுத்து என்ன பார்க்குறீங்கன்னா, இந்த ப்ராசஸரை வந்து இந்த ஃபேனை வந்து சுற்றுதான்னு பாருங்கள். இந்த ஃபேன் சுற்றினா தான் உங்களுக்கு வந்து போர்டுக்கு வந்து பவர் சப்ளை வந்து போர்டு ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ரேமை வந்து என்ன பண்ணணும்னா கைட்டு இந்த 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 கிளிப் இருக்குது பாருங்கள். இந்த கிளிப் எடுத்தீங்கன்னா ரேம் வெளியே வந்துடும். ரேம் வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இந்த இந்த ஸ்ட்ரிப் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரிப்பு இந்த ரெண்டு பக்கமும் இந்த கோல்டு கலரில் இருக்குதுல்ல, அது என்ன பண்ணணும்னா தின்னர் யூஸ் பண்ணுங்கள். தின்னர் யூஸ் பண்ணி நல்லா ஊற்றி என்ன பண்ணணும்னா, ப்ரஷ் வச்சு நல்லா தேய்ங்க. நான் இப்போ அதை சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா தொடச்சிட்டு திரும்ப வந்து நீங்கள் போட்டுற வேண்டியதுதான். இன்ஸ்டால் பண்ணிங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி கிளிப் வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணாலே அந்த கிளிக் வந்து ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாத்தையும் நான் டஸ்ட்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணிவிட்டு ரேமை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ போட்டாச்சு. ஸோ நான் இப்போ ஆன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணோடனே பாருங்கள், இப்போ வந்து மானிட்டர் வந்து ஆன் ஆகுது. விண்டோஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆகுது. ஸோ வந்து ஓகே ஆயிடுச்சு, சிஸ்டம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான விஷயம். நம்ம வந்து நம்மளோட சிஸ்டத்தை வந்து நாமளே அழகாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன ப்ராப்ளம் வரும்போது நாமளே வந்து அதை சரி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா செலவுகள் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தேவையில்லாத செலவுலாம் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பேசிக்கான திங்ஸ்லாம் வந்து நம்மளுடைய சிஸ்டம் வந்து நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணலாம். என்னன்னாக்கா, உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரோட ஒயர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். அப்படி எர்த்திங் கொடுக்கலாம், கண்டிப்பாக எர்த்திங் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் எர்த்திங் கொடுக்கலன்னா உங்களோட சிஸ்டம் வந்து சீக்கிரமாக ஃபெயிலியர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னன்னாக்கா, யூபிஎஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா யூபிஎஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சடனாக இந்த பவர் போகும்போது டக்குன்னு ஆஃப் ஆகும். அந்த மாதிரி ஆஃப் ஆச்சுன்னா எஸ்எம்பிஎஸ் சீக்கிரம் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வென்டிலேஷன் ஃபேன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க கேபின்லாம், அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டர் வந்து லாங் லைஃப் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து என்னோட வீடியோஸ் வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.